வாத்தி படம் 2வது நாள் வசூல் ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்குங்க. முதல் நாளை விட 2வது நாள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் தெலுங்கில் மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. தெலுங்கில் பார்த்தா தமிழை விட பெரிய வெற்றி அடைஞ்சிட்டு போயிடும் போல், பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிட்டு போயிடும் போல், அந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ கோடியை வசூல் பண்ணியிருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். அப்புறம் இந்த படத்தோட தமிழ்நாடு ஷேர் இதுவரையும் எவ்வளோ வந்திருக்கு, ஒவ்வொரு சென்னையில் எவ்வளோ, செங்கல்பட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத பிரித்து ஏரியா வைஸாக அதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பகாசுரன் படமும் டே 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறது பார்ப்போம். அப்புறம் ஆண்ட்மேன் அந்த படத்தோட வசூலையும் பார்ப்போம். ஷெசாதா அந்த படத்தோட 2வது நாள் வசூலையும் பார்ப்போம். அப்புறம் டாடா, ஸோ கவின் அவர்கள் நேற்று கூட ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய விஷயம். ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் தளபதி 67ஓட ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் பட்டான் அந்த படத்தோட வசூல் 1000 கோடி நெருங்குச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் தொடர்ந்து ஒரு நண்பர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார், தூள் படத்தோட வசூலை போடுங்க, சியான் விக்ரம் அவர்களோட தூள் படத்தோட வசூல். ஸோ அந்த படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சேனலில் தமிழ் படங்களோட வசூல் மட்டும் சொல்ல போகிறதில்ல, ஆங்கில திரைப்படம், தெலுங்கு படம், மலையாள படம், கன்னட படம், ஏன் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா பெங்காலி படத்தோட கலெக்ஷன் கூட நம்ம சொல்கிறதுக்கு நேரிடலாம். ஸோ அப்படிப்பட்ட எல்லா மொழிகளுக்குமே எந்த ஒரு பாரபட்சமே இல்லாமல் நம்ம வசூல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். என்னை பொறுத்தவரையும் சினிமாவுக்கு அப்படிங்கிறதுக்கு மொழி தேவையில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ மேபி நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ரசிக்காமல் இருந்திருக்க மாட்டோம். நம்ம எல்லா மொழி திரைப்படங்களையும் கண்டிப்பாக நான் தமிழ் படம் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முறையாவது இங்கிலீஷ் படத்தை டைரெக்டாகவே பார்த்துருப்பீங்க, டைரக்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே. இல்லைனா தெலுங்கு படத்தையோ, மலையாள படத்தையோ, கன்னட படத்தையோ, இல்லை ஹிந்தி படத்தையோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவையாவது அந்த மொழி படத்துலேயே பார்த்துருப்பீங்க, அந்த மொழியிலேயே பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு புரிஞ்சு இருந்திருக்கும். ஸோ சினிமாவை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்சு மொழி தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ மொழியும் கடந்து நம்ம சினிமாவை ரசிக்கிறது தான் அது சினிமாவுக்கே அழகு. ஸோ அப்படி பார்த்தா நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஆங்கில திரைப்படம் ஆண்ட்மேன் அண்ட் வாஸ்ப் த குவாண்டமேனியா. ஸோ இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 14 கோடி வசூல் பண்ணியிருக்கு. $1.7 மில்லியன். யூஎஸ்ஏல மட்டும் $29 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது 240 கோடி. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா $26.3 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு, 217 கோடி. வேர்ல்டு வைடு பார்த்தீங்க அப்படின்னா $57 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு, இது 471 கோடி வருது. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியா முழுக்க 26 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு, 3.15 மில்லியன். அப்புறம் யூஎஸ்ஏல $46 மில்லியன், ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் $48.3 மில்லியன், வேர்ல்டு வைடு $98 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 200 மில்லியன். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு கன்வெர்ட் பண்ணால் 810 crore வருது, அதாவது 810 கோடி. ஸோ இந்த படம் பட்ஜெட் மட்டுமே 1600 கோடிக்கு மேலே வருது. இந்த படம் கண்டிப்பாக ஒரு 350 400 மில்லியனுக்கு மேலே பெரிய வியாபாரம் பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஷெசாதா, ஸோ நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், வைகுண்டபுரம் அல்லு அர்ஜுன் அவர்களோட படத்தோட ரீமேக் தான் இது. ஸோ அவங்களே தான் பண்ணியிருக்காங்க, அல்லு அரவிந்த் தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர்னு நினைக்கிறேன். ஸோ ஷெசாதா படத்தோட டே 2 கலெக்ஷன் எதிர்பார்த்த அளவுக்கு வரலங்கிறது தான் உண்மை. ஸோ இந்தியா முழுக்க நேற்று மட்டும் 6 கோடியே 80 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடியே 20 லட்சம், ஸோ வேர்ல்டு வைடு 8 கோடி வந்திருக்கு. இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 13 கோடியே 20 லட்சமும், ஓவர்சீஸில் 2 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 30 லட்சமும். இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. ஸோ அதுக்கடுத்து தான் ரொமான்சம். ஸோ ரொமான்சம் அப்படிங்கிற இந்த மலையாள படம் ஒரு நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ டே 15 பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் 1 கோடியே 45 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 60 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் கேரளாவில் 23 கோடியே 10 லட்சமும், வேர்ல்டு வைடு 32 கோடியே 95 லட்சமும். இந்த படம் உண்மையிலே வேறு லெவல் கலெக்ஷன் தாங்க பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. ஸோ 6 கோடி பட்ஜெட் அப்படின்னா 4 கோடி 4.5 கோடிக்கு தான் தேட்ரிக்கல் பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா இதை வாங்கின எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய லாபம், பெத்த லாபத்தை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ டாடா படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 10 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 15 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 40 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. பரவாயில்லைங்க, பெரிய வசூலுங்க. என்னை கேட்டால் இது பெரிய விஷயம். ஒரு சின்ன நடிகர், பெருசாக பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்த ஒரு நடிகர் கிடையாது, பெரிய இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வசூல் கொடுத்த ஒரு நடிகரும் கிடையாது. இதுதான் அவருக்கு தேட்ரிக்கெல்லாம் முதல் ஹிட்டு அப்படின்னே சொல்லலாம்.
மேபி பிக் பாஸில் வேணால் அந்த ஃபேம் இருக்கலாம். பிக் பாஸ் ஃபேம் இருக்கிற எத்தனை பேர் சினிமாவில் ஜெயிச்சாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சீசன்லேயே இந்த 6 சீசனில் நடந்ததுலேயே இவர் ஒருத்தர் தான் ஒரு படம் நடித்து 10 கோடிக்கு மேலே வியாபாரம் ஆயிருக்கு. அதுவும் மிகப்பெரிய வெற்றி. அதாவது 9வது நாள் 1 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டிலையும் 1.5 கோடிக்கிட்ட வந்து உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ டாடா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 13 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா 14 கோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1.5 கோடி, வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 15.5 கோடி வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கீங்க. மிகப்பெரிய வெற்றிங்க இந்த படம். வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு டாடா. ஸோ பெரிய விஷயந்தான். இந்த படத்தோட பட்ஜெட் 8.5 கோடி. ஸோ தேட்ரிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 6 கோடிக்கு பண்ணியிருக்காங்க. பகாசூரன் படத்தோட டே 2 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 55 லட்சமும் வேர்ல்டு வைடு 72 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பகாசூரன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாடு முழுக்க 1 கோடியே 20 லட்சமும் வேர்ல்டு வைடு 1 கோடியே 57 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 4.5 கோடி. ஸோ பகாசூரன் அப்படிங்கிற இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக 4.5 கோடி பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 6லேருந்து 7 கோடிக்கு மேலே வசூல் செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து 1.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். நான் சொல்கிறது சண்டே அன்றைக்கி வந்து இந்த படம் வந்து 1.5 கோடிக்கு மேலே வசூல் பண்ணணும். ஸோ நாளைக்கு தெரியும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வீக் டேஸில் இந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா ஒரு பக்கம் வாத்தி ஓடிக்கிட்டு இருக்குது, டாடா சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். பகாசூரன் அப்படிங்கிறது ஒரு வேளை வாத்தி கூட வந்துட்டு ரொம்ப தப்பான டைமில் வந்துட்டாங்களோ அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வெற்றி அடையுமா இல்லையா, நீங்கள் பார்த்துட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வாத்தி படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா 7 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. மிகப்பெரிய விஷயம். முதல் நாளை விட 2வது நாள் அதிகமாக வசூல் பண்ணியிருக்கு, அதுவும் ஆந்திரா தெலுங்கானாவில். இந்த படத்தை தமிழோட பெரிய ஹிட் அப்படின்னு ஆந்திரா தெலுங்கானாவில் தான் சொல்லப்படுது. கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 15 லட்சமும், கர்நாடகாவில் 1 கோடியே 30 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சமும், ஓவர்சீஸில் 3 கோடியே 75 லட்சமும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 60 லட்சம். ஸோ முதல் நாள் வசூல் 16 கோடிக்கிட்ட வசூல் பண்ணியிருந்துச்சு. 2வது நாள் வசூல் வந்து 18 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ முடிவே பண்ணிடலாம். ஸோ தமிழ்நாட்டில் டோட்டலாக 14 கோடியே 20 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 10 கோடியே 50 லட்சமும், கேரளாவில் 35 லட்சமும், கர்நாடகாவில் பார்த்திங்க அப்படின்னா 2 கோடியே 30 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்சமும், ஓவர்சீஸில் 7 கோடியும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 34 கோடியே 75 லட்சம். நியர்லி 2 டேஸ் 35 கோடிக்கிட்ட இந்த படம் வந்துடுச்சு. ஸோ இந்த படத்தோட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஏரியாவில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாத்தி அப்படிங்கிறது சென்னை செங்கல்பட்டில் வந்து 6 கோடியே 20 லட்சமும், திருச்சி தஞ்சாவூரில் 1 கோடியே 5 லட்சமும், கோயம்புத்தூரில் 2 கோடியே 90 லட்சமும், சேலமில் 69 லட்சமும், நார்த் ஆர்காட்டில் 88 லட்சமும், சவுத் ஆர்காட்டில் 69 லட்சமும், திருநெல்வேலியில் 96 லேக்ஸும், மதுரையில் பார்த்திங்க அப்படின்னா 83 லட்சம். ஸோ 2 நாள் டோட்டல் தமிழ்நாடு கிராஸ் கலெக்ஷன் 14 கோடியே 20 லட்சம். ஸோ டோட்டல் தமிழ்நாடு ஷேர் 2 நாள் பார்த்திங்க அப்படின்னா 7 கோடியே 9 லட்சம் வந்திருக்குங்க. ஸோ பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி தனுஷ் வந்து எப்படி தான் நம்ம தமிழ்நாடு அந்த கலெக்ஷன் வந்து என்ன தான் சொன்னாலுமே 2வது நாள் வசூல் முதல் நாளை விட அதிகமாக இருக்குது. ஸோ 3வது நாள் அதை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படம் தெலுங்கில் சக்க போட்டு போய்கிட்டு இருக்குங்க. அதாவது இந்த படத்தை கிரிஞ்சு ஃபெஸ்ட் இவர் வந்து பாரதி மாதிரி போட்டு வராது அது இதுன்னு மேபி நீங்கள் ட்ரால் பண்ணலாம், கலாய்க்கலாம் ட்விட்டரில். ஆனால் அது எதுவுமே இந்த தேட்டர் கலெக்ஷனையோ உங்களோட விமர்சனம் எதுவுமே இந்த நம்பர்ஸ்லாம் பாதிக்கவே இல்லை அப்படிங்கிறது 2வது நாள் வசூலில் கிளியராக தெரிஞ்சிச்சு. ஸோ வாத்தி படத்தை பொறுத்தவரையும் 2 நாளில் நம்ம முடிவு பண்ணிட்டோம். இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வழக்கமாக வந்து மற்றவங்களோட விமர்சனத்தை நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்குன்னு ஒரு ரசனைகள் இருக்குது. ஸோ நான் படத்தை பார்த்து நான் சொல்கிறேன். எனக்கு சில இடத்துல வந்து சில லேக் இருந்தது, இதெல்லாம் இருந்தாலுமே இந்த படம் ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர். ஸோ ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய, வழக்கமாக இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தனி மனிதன் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான டெம்ப்ளேட்டாக இருந்தாலுமே நல்லா இருந்தது. நிறையா சீன்ஸு
நிறையா சீன்ஸ் நல்லா இருந்தது. சில விஷயம் நம்மளுக்கு அது மாற்றவே முடியாதுங்க. அதெல்லாம் நீங்கள் கிரிஞ்சுன்னு சொன்னாலுமே அதெல்லாம் மாற்ற முடியாது. எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத படம் ஹிந்தியில் போய் பார்க்கலாம். நீங்கள் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்காத படம் நீங்கள் வேணால் கிரிஞ்சுன்னு இங்கே கலாய்க்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, நாங்கள் எமோஷனுக்கு வேல்யூ கொடுக்காமல் எடுத்த படங்கள்லாம் என்ன நிலமையில் குப்பையில் போய் கிடக்குதுன்னு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? பாலிவுட்டில் எவ்வளோ ஃப்ளாப்பு தெரியுமா போன வருஷம். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இது தான். ஸோ ரீசெண்டாக ராஜமௌலியும் கமல் சாரோ இந்த ஒரு டிபேட்டில் உட்காந்து பேசும்போது கூட, அந்த டிபேட்டில் அந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் உட்காந்து பேசும்போது கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கல ஹிந்தியில் பாலிவுட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட படம் எடுத்தாலுமே அதில் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்கணும். நான் சொல்கிறது அயன்மேன், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி படங்களுக்கே. ஸோ அதனால் வாத்தி மாதிரி படத்துக்கு அது வச்சா நீங்கள் கிரிஞ்சுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் வைப்போம், அது ஹிட்டாக ஆகும், பெரிய நம்பரும் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக பட்டான் படத்தோட Day 23 கலெக்ஷன் இந்தியில் பார்த்தீங்க அப்படின்னா 4,30,00,000, இந்தியா முழுக்க 4,40,00,000, ஓவர்சீஸில் 1,90,00,000, வேர்ல்டு வைடு 6,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஹிந்தி முழுக்க டோட்டலாக வந்து 604,70,00,000, இந்தியா முழுக்க 627,90,00,000, ஓவர்சீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 363,40,00,000, வேர்ல்டு வைடு 991,30,00,000. ஸோ இப்போ நான் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த எமோஷ்னல், அந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் படங்கள்லன்னு. ஸோ இது ஒரு பத்தான் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஆக்ஷன் திரைப்படம். பறந்து சண்டை போடுவாங்க, ஹெலிகாப்டரில் சண்டை போடுவாங்க, ஜெட்டில் போவாங்க, அந்த ஹியூமன் ஜெட்டு அது இருக்கும்ல அதில் போய் சண்டை போடுவாங்க, ட்ரெயினில் ஃபைட்டு போடுவாங்க, ஒரு மிகப்பெரிய கேமியோ இருக்கும். ஆனாலுமே இந்த படத்தில் எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் லியோ, தளபதி 67 விஜய் அவர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வரக்கூடிய ஒரு படம். லோகேஷ் கனகராஜ் ஒரு பக்கம், அனிருத் ஒரு பக்கம், தளபதி விஜய் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த படம் LCUவாக இருக்குமா இருக்காதா? இன்னொரு பக்கம் பெரிய நடிகர் பட்டாலும் அர்ஜுன், மன்சூர் அலிகான், சஞ்சய் தத், அது இதுன்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாலுமே இருக்குது, த்ரிஷா எல்லாம் சேர்த்து. அப்புறம் இந்த படம் LCU கனெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. அது உண்மையானலாம் தெரில, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, கமல் அவர்களோட RKFI உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களோட ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் அவங்க வந்து இப்போ ப்ரொடியூசராக லியோவுக்கு வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அந்த படம் LCUவில் ஜாயின் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி நம்ம இனிமேல் வரப்போகிற நாட்களில் நிறையா பேசுவோம், நிறையா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ லியோ அப்டேட்னு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட், ஸோ கிடைக்காம சும்மா அதை பற்றி சொல்ல முடியாதுல்ல, அதனால் கிடைச்சிது அது சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரூமராக கூட இருக்கலாம். ஸோ அதனால் இது ஒரு அப்டேட் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஸோ உண்மை என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக வரப்போகிற நாட்களில் நம்ம பேசுவோம். அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன் சியான் விக்ரம் அவர்களோட தூள் படத்தோட கலெக்ஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ 2003ஆம் ஆண்டு வந்து இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் 11,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 13,50,00,000, ஓவர்சீஸில் 3,20,00,000. இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 16,70,00,000. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 5 கோடி. சியான் விக்ரம் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன தான் வந்து ஒரு 80ஸ்லேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்காரு. மீரா அது இதுன்னு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் அது இதுன்னு நிறையா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னா, அதாவது டேர்னிங் பாயிண்ட், கம்பேக்னு கூட சொல்ல முடியாது, டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னாலே சேது தான். ஸோ சேது படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விமர்சன ரீதியாக வந்து ஒரு பெரிய வெற்றி திரைப்படம். ஆனால் வசூல் ரீதியாக கேட்டால் இல்லைங்கிறது தான் உண்மை. வசூல் ரீதியாக ஆவரேஜான திரைப்படம் தான். அதுக்கப்புறம் காசி அது இதுன்னு நிறையா படம் நடிச்சிருந்தார். ஆனால் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக சியான் விக்ரம் அவர்களுக்கு தூள் திரைப்படம் தான் அமைஞ்சுது. அதுக்கப்புறம் சாமின்னு சொல்லலாம். ஸோ சாமி தான் இந்த 2003 வருஷத்தோட ஹையஸ்ட்டு கிராசிங் கலெக்ஷன், 35 கோடி கிட்டே வசூல் பண்ணியிருக்கு. அது இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாத்தி அப்படிங்கிற படம் வந்து 2 நாளில் 35 கோடி கிட்டே வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படம் 100 கோடி வசூல் எடுக்குமா, தனுஷ் அவர்களோட 3வது 100 கோடி திரைப்படமாக இந்த படம் அமையுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ தெலுங்கில் இது தொடர்ந்து இதே மாதிரியே ஒரு மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் 100 கோடி வசூல் எடுக்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எந்த டவுட்டுமே கிடையாது.
தெலுங்கில் இதே மாதிரியே நம்பர் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக 100 crores வந்து கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம இனிமேல் வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து பேசுவோம். அப்புறம் என்கிட்ட ஏதாவது தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும், ஏதாவது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஏதாவது ஒப்பீனியன் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.